ராசபாளையம் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கு மேடையில் அமைந்திருக்கும் திரையுலக சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வீரா என்ற பெயர் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே வீராவின் எழுத்தும் இயக்கமும் சங்கர்பூர் ராசபாளையம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அதற்குரிய முன்னோட்டம் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு கலைப்படைப்பாகத்தான் நான் பார்த்தேன். ஆகவே இப்படம் மாபெரும் வெற்றி அடைந்ததும் இந்த பாடல் அனைத்து பாடல்களும் செவி குளிர சிந்தை மகிழ அங்கிங்கெனாதபடி பட்டி தொட்டியெல்லாம் அனைவர் நெஞ்சங்களில் தாளாட்டும் கீதமாய் இசையுற்றாய் பவனி வந்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 142 இசை வெளியீட்டு விழா பார்த்துருக்கோம். வந்திருக்கேன் நான் இந்த பெப்சி தலைவரானதுக்கு அப்புறம். 142 விழாவில் நான் எனக்கு ஒரே ஒரு கணக்கு என்ன தெரியுதுன்னா, உலகத்தில் எந்த நாட்டிலையும் இவ்வளவு புதுமுகங்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை கதாநாயகர்கள், அத்தனை கதாநாயகிகள், அத்தனை பேர். ஆனால் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு 142 படம் ரிலீஸ் ஆனால் 5 படம் அல்லது 6 படம் தான் ஓடுது. அதுதான் ஏன்னே தெரியல. இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, இவ்வளவு புதுமுகங்கள் வர்றாங்க, இவ்வளவு புது டைரக்டர்கள் வர்றாங்க, இப்படி வருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் பெப்சிக்கு தொழிலாளர்களுக்கு நிறைய வேலை கிடைக்குது. அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நிறைய படம் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய வேலை கிடைக்குது. ஆனால் படங்கள் ஓடி அந்த படங்களும் வெற்றி அடைஞ்சு, எல்லா படமும் வெற்றி அடைஞ்சு, அது மாதிரி அந்த சம்பளங்கள் கிடைக்கும் போது, அதை வாங்கும்போது எங்கள் தொழிலாளிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது கதாநாயகன் புதுசாக இருந்தாங்க, கதாநாயகி அவங்களுடைய பாடல்கள் நல்லா இருந்துச்சு. தானு சார் சொன்ன மாதிரி அது பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்கணும். இங்கே இருக்கிற பத்திரிகைக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் பெப்சி தலைவர் பதவி ராஜினாமான்னு பத்திரிகையில் வந்தது. நான் மறுபடியும் விழாக்களில் வந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் பெப்சி தலைவர்னு போடுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இங்கே என்னுடைய நண்பரும் அதை தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒன்றும் இல்லை, நான் ராஜினாமா பண்ணது உண்மை தான். ஆனால் ராஜினாமாவை பெப்சியில் ஏற்றுக்கலை, தொழிலாளர்கள்லாம் ஏற்றுக்கலை. அவங்க இல்லை நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது எங்களுடைய தொழில் கூடம் அல்லது தொழிலாளர்களுக்கு அரசியல் கிடையாது, எனக்கும் அரசியல் கிடையாது. அவங்க நீங்கள் ராஜினாமா பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இருக்கேன். தொடர்ந்து நான் இந்த மாதிரி விழாக்களுக்கு வந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது மறுபடியும். இன்னும் நிறைய புதுமுகங்களை பார்க்கணும், நிறைய படங்களை பார்க்கணும். சங்கர் ஊர் ராஜபாளையம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பேர் நல்லா இருக்குது. அவர் சொன்ன மாதிரி வீரா, அவர் கேட்கும்போதே ரொம்ப பணிவோடு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இன்னும் நல்ல படங்கள் எடுக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த நடிகர்கள்லாம் நிறைய படங்களில் நடிக்கணும். இதை தயாரித்தவர் நண்பர்னு நினைக்கிறேன், அவங்க பிரவீன். அவர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். நிறைய படம் எடுக்கணும்னா முதல்ல இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் தியேட்டரில் பார்க்க சொல்லுங்கள். படம் வெற்றி அடையணும். நடித்தவங்களுக்கெல்லாம், வேலை செய்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கு. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒரு 4 பாடல்கள் பார்த்தோம். மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் கேமராமேன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த டைரக்டரோட உழைப்பு நிச்சயமாக நல்லா தெரியுது. நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும், எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கும். மற்றும் இந்த வி தஷி மியூசிக் டைரக்டரோட ஒரு 5-6 படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வந்திருக்கேன். எல்லா படத்துலையுமே பாடல்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்கேன். இந்த பாட்டும் மிக சிறப்பாக பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அந்த பாடல் பெரிய ஹிட் ஆகும் என்று நான் இறைவனை வேண்டி கேட்கிறேன். மற்றும் இந்த டைரக்டர் வீராவோட உழைப்பு மிக சிறப்பாக அந்த ஸ்க்ரீனில் தெரியுது.
அவரும் நல்ல பேரும் புகழும் வாங்கணும். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல பேரும் புகழும் வாங்கணும். மற்றும் இந்த தயாரிப்பாளர் நல்ல ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் என்று எல்லாம் இறைவனை கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் எல்லாருக்கும் இந்த மேடையில் நான் பேசக்கூடாது, ஆனாலும் என்னோட விசுவாசமான சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அவர் நல்லா இருக்கணும்ட்டு எல்லாருக்காக நான் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். விழாவில் பங்கு கொள்வதில் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக திரையரங்குகள் வெற்றி இருக்கைகளை பார்த்து 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 வெறுத்து போய் ஒரு முடிவான நிலைமையை அடைய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது போல் இந்த சங்கர் ஓ ராஜபாளையம் என்ற படம் பெரிய வெற்றி படமாக மாறி திரையுலகிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வயிற்றிலும் திரை விநியோகஸ்தர்கள் வயிற்றிலும் தயாரிப்பாளர் வயிற்றிலும் ஒரு பெரிய நம்பிக்கையை தர வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டி இந்த படம் மிகவும் பெரிய வெற்றி படமாக மாறும் என்று கண்டிப்பாக நம்பிக்கையை நாங்கள் உங்கள் இந்த விடவருகின்ற நன்றி. வணக்கம். படமும் படக்குழுவினர் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் திரைப்படங்கள் இந்திய அளவில் மட்டுமில்லை உலக அளவில் பேசப்பட்டு இருக்கு. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு 14 விருதுகள் தேசிய விருதுகள் வாங்கியிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த படத்தில் தயாரிப்பாளர்லேருந்து இயக்குநர்லேருந்து நடிகர்கள் வரைக்கும் இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாயிருக்காங்க. அவங்கெல்லாம் நம்பி இந்த படத்தை எடுத்தது இங்கே இருக்கிற நல்லவங்களை நம்பி தான் அவங்க இந்த துறைக்கு வந்திருக்காங்க. அதை இங்கே இருக்கிற நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்கள கைப்பிடிச்சு வழி நடத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். எனக்கு எப்பவுமே இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நான் கேரளாவுக்கு என்னுடைய படத்தை நானும் என்னுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களும் மகிழ்ச்சி படத்தை அங்கே போய் திரையிட்டோம். பத்திரிகைகள் ரொம்ப நல்லா எழுதினாங்க. ஆனாலும் கூட மிக சிறப்பாக எழுதுனது நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப நெகிழ்வாகவும் சொல்லிக்குவேன். நம்மளுடைய தமிழ் பத்திரிகை உலகமும் தொலைக்காட்சி உலகமும் தான். இதுக்கு விசேஷமாகவோ தனிப்பட்ட முறையிலேயோ சில பேர் நண்பர்கள் இருந்தாலும் கூட பல பேர் முகம் தெரியாத நண்பர்கள் எங்களுடைய படத்தை வெற்றி படமாக்கணும்னு பெரிய அளவில் அவங்க கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சாங்க, ஒளிபரப்புனாங்க, எழுதினாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு கொடுத்துட்டா போதும், யாரும் ரெக்கமெண்டே தேவையில்லை. இது மாதிரி ஒரு பெரிய மரியாதைக்குரிய பத்திரிகை உலகம் தொலைக்காட்சி உலகம் நம்மளுடைய உலகம் இந்த படைப்பை இது மாதிரி வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வழி நடத்தணும்னு ஆதரவு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய ஒரு மாற்றமான ஒரு படம் அது. ராம்ஜி சாருக்கு, கணபதி சாருக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னென்னா என் வாழ்க்கையிலே இயக்குனர் வீரா நான் 2020 படம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மியூசிக் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் கிடைச்சது தந்திரா மலையாள படம் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் தான் கேரளா ஸ்டேட் அவார்டு கிடைச்சிது. இதெல்லாம் சந்தோஷத்தோட நம்ம வீரா சார் எனக்கு கதை சொன்னார். எப்படின்னா வீரா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணது நாதன், இயக்குனர் நாதன் சார். அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ரொம்ப அற்புதமான ஒரு இயக்குனர் அவரும். ஒரு நாளைக்கும் நான் 10 சீன் சொல்லுவேன் சார். அந்த 10 சீனை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இதே மாதிரி நான் தொடர்ந்து நான் ஒரு 10 நாள் சொல்லுவேன் 100 சீனு. அதை நீங்கள் அதை ஐடியா வச்சு அதுக்கப்புறம் நம்ம கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு பாடலே முத்துலிங்க ஐயாவை எழுத வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அவர் ஐயா வந்தார். காலையில் 7 o'clock வந்தார் ரெக்கார்டிங்கு. 7 o'clock இவர் இயக்குனர் சுச்சுவேஷன் சொன்னார். சுச்சுவேஷன் சொல்லி நீங்கள் ஒரு குத்து சாங் எழுதி ரொம்ப அற்புதமான ஒரு வரியில் நீங்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு எழுதுங்க அப்படின்னாரு. அதுவும் அற்புதமாக எழுதுன 3-2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் ரொம்ப அற்புதமாக எழுதினார். அதே மாதிரி இன்னொரு இளம் கவிஞர் மாசான பாரதி அவரும் ஒரு புது ரைட்ரு. அவர்கிட்டே நல்ல திறமை இருக்குது. ஏன்னா என்னோட இதுவே எப்படின்னா எனக்கு எங்கள் அப்பா பட்டுக்கோட்டை பாரதி மோகன் அவர் ஒரு லிரிக் ரைட்ரு. அவர் 2 நாள் முன்னாடி தான் தவறிட்டார். ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நான் வர முடியாது, ஏன்னா நான் தான் அவருக்கு கொல்லி போட்ட ஆள். ஆனால் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இயக்குனர்
வீரா சார் வந்து சார் நம்ம ஃபங்க்ஷனே நம்ம மாற்றிக்கலாம் சார், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சார், உங்களோட இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு புது டீமு, உங்கள் ப்ரொடியூசரு புது டீமு, நீங்கள் வந்து ஒரு இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிக்கணும். ஆனால் உங்களோட இன்னைக்கு செலவு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா எங்கள் அப்பா வந்ததே பாட்டு எழுத வந்தவர் தான், அவர் வந்து நேசிக்கிறது சினிமா மட்டும்தான். அதனால் எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து கண்டிப்பாக நான் வருவேன் சார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடக்கணும். எனக்கு வந்து இதுதான் மெயின். எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட உயிர் இன்னைக்கு வந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் ஆத்மா வந்து என் கூட இருந்திருக்கோம், என் பக்கத்தில் இருக்கோம். அவர் கேட்டுட்டு இருப்பார். ஏன்னா அவர் வந்து சினிமா உலகத்தை வாழ வைக்கணும். அவர் வந்து என்னன்னா அவர் டான்ஸ் மாஸ்டர் சலீமு, சுருளிராஜன் ஆக்டர் சுருளிராஜன், அப்புறம் ரவீந்திர மாஸ்டர், ஜெயச்சந்திரன் பாடகர், இவங்கெல்லாம் ஒரே ரூம்மேட்டு, ஒரே ரூமில் இருந்து பாடலில் வந்து எழுதுறதுக்கு அவங்கவுங்க சினிமா சான்ஸுக்காக வந்தவங்க. அவரோட இது இன்னும் நேரம் சக்ஸஸ் ஆக முடியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு ரைட்ரு எம்பிபிஎஸ் டாக்டர் படித்து அதை ரிசைன் பண்ணிவிட்டு சினிமாவுக்காக வந்தவர் எங்கள் ஊர்லேருந்து. ஆனால் அவருக்கு அவ்வளோ நாள் சாதிக்க முடியல. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நான் அவரோட வாய்ப்பை நான் இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், சாதனை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சாதனை எல்லாம் வந்து எனக்கு எல்லாம் கொடுத்த எனக்கு என்னோட அப்பா எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நான் வந்து அவர்கிட்ட இன்னைக்கு என்னோட பேச்சு அவர் கேட்டிருப்பாரு. ஆனால் அந்த வீரா சார் வந்து எனக்கு வந்து காலைல சொன்னார், சார் இல்லை சார், உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முக்கியம், நீங்கள் வேணா இன்னைக்கு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் அடுத்த வாரம் பண்ணலான்னாரு. இயக்குனர் வீரா வந்து கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு புது இயக்குனர் வந்து இவ்வளோ சிரமம். என்னன்னா ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதே இல்லாமல் ஒரு ஃபுல்லாக தயாரிப்பாளர் இவருக்கு ஒத்துழைச்சி இவர் டெய்லி படம் பண்ணி, அதுவும் ஒரு நியூ டெக்னீஷியன். ஏன்னா இதில் புது ஆளுங்களை வச்சு வேலை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சினிமாவில் வந்து நியூ ஆளுங்களை வச்சு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தையெல்லாம் தெரியாத மாதிரி படத்தில் ஹீரோ வந்து பின்னிருக்காரு. அதே மாதிரி இந்த மேடம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போதே என் கண்ணில் வந்து தண்ணி வந்தது. நான் போய் சொன்னேன், சார் இந்த படம் வந்து பயங்கர ஒரு பேத்தட்டிக்கு ஃபீல் இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் சார் அப்படின்னு. அவரும் அதே மாதிரி RR பண்ணிட்ட பிறகு இன்ஜினியர் பாபு, அவர் கண்ணில் பார்த்தேன், அவர் கண்ணில் தண்ணி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறேன் நம்மளோட சிங்கர்ஸ் பாடினவங்க அத்தனை பேரும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் முழுசாக நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் என்னன்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற புது இயக்குனர் சொன்னால் அவர் வந்து இவ்வளோ வருஷம் அனுபவப்பட்டு இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைக்கணும். ஏன்னா எல்லாருமே புதுசாக இருந்து தான் பெரிய ஆளாக வருது, யாருமே பெரிய ஆளாகி இப்போ புதுசாக வருது இல்லை. ஆனால் புது ஆளுங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நான் தசின்னா நான் எல்லாருக்குமே புது ஆளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பெரிய ஆளை வச்சு பண்ணுங்க, பெரிய ஆளை வச்சு பண்ணுவாங்கன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட கனவு வந்து நான் நினைவு ஆக்கிக்கிட்டே வரேன். இன்னைக்கு வந்து 4 ரைட்டர் இன்னைக்கு வந்து என்னால் முடிஞ்ச வந்து 40 ரைட்டரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 40 ரைட்டர் 60 சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ப்ரொடியூசர் வந்து நம்மளுக்கு வீரா சாருக்கு நல்லா ஒத்துழைச்ச அந்த சார் பட்டேல் சாருக்கு அவருக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே எனக்கு வந்து வீரா சார் ஒத்துழைப்பு கொடுத்த எனக்கு இந்த படத்துக்கு RR பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஹோப் கொடுத்தாரு. சார் இந்த படத்தை எப்படியாவது எடுத்துருங்க, நல்லா எனக்கு பண்ணி கொடுங்கன்னாரு. ஆனால் நான் சொன்னேன், நியூ ஃபேஸுக்கு தான் நான் நிறைய வேலை செய்வேன். நம்ம பெரிய ஃபேமிலியரான ஹீரோவுக்கு நான் மியூசிக் கொடுக்கலன்னா கூட படத்தை பார்த்துருவாங்க. ஆனால் நியூ ஃபேஸுக்கு வந்து நம்ம ஒர்க்கை வந்து நிறைய காமிக்கணும். ஏன்னா ரீல் ரெக்கார்டிங்கில் ரீரெக்கார்டிங் கிடையாது, ரீல் ரெக்கார்டிங். ரீல் எப்படியெல்லாம் போதோ அப்படியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார், நீ கவலைப்படாதீங்கன்னு. அதனால் எனக்கு வந்து இயக்குனர் வீரா வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பம்பரி டாவர் அந்த படத்தை எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் சொல்லணும். நன்றி, வணக்கம்.